வெல்கம் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி மினியேச்சர் குக்கிங் பண்ண போகிறோம். யார் பண்ண போகிறதுன்னா எங்கள் அம்மா தான் பண்ண போகிறாங்க. எங்கள் அம்மா தான் பண்ண போகிறாங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வா வீடியோக்குள்ளே போகலாம். குட்டி சமையல் செய்ய போகிறேன் நான். இப்போ நம்ம சமையல் பார்க்கலாமா? இப்போ அடுப்பு தேய்க்க போகிறோம். பாருங்க, கட்ட வைங்க. வைக்க போகிறோம். கட்ட வைங்கம்மா. பத்தியா நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு கட்ட வைங்க. காற்று அடிக்கும், காற்று அடிக்கும், பயங்கர காற்று. இங்கே காற்று அடிக்குது. நீ ஓரமாக கூட்டின்னு வந்துட்ட. காற்றுமா? காற்றை எல்லாருக்கும் சுற்றி காமிங்க, எப்படி காற்று அடிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அடுப்பே எரிய மாட்டேங்குது. வேற பக்கம்மா, அதான் சொன்னேன் நான். ரொம்ப காத்தடிக்குது. பார்த்து என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? என்ன செய்ய போகிறோன்னா, இன்னைக்கு தோசையும் தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், அவ்வளோதான். இங்கே அடுப்பு எரியுதா இல்லையா? எரியுது. இவங்க பாரு எங்கே வச்சுருக்காங்க பத்தியா? அது எங்கே இருக்குது அடுப்பு? ஆனால் இங்கே அட்டி எங்கே வைக்கிறாங்க பாரு. ஓ மை காட், அடுப்பே எரியல, அட்டி தின்னு வச்சாச்சு. அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டால் எரியுமா? இல்லை, இதுலேயும் அட்டெல்லாம் இருக்கு. பேப்பர் இதோ இந்தாங்க, இந்த பேப்பர் போடுங்க. எரியும். இந்த அட்டை எதுக்கு? இதை தள்ளி விட்டுருவோம், விடுங்க. அது தள்ளி விடுமாம்மா, இடுமா காத்தாது. ரொம்ப கஷ்டம். அதுதான் நான் சொன்னேன், நான் இதுக்கு தான் சொன்னேன். One eternity later. அங்கே காற்று பயங்கரமாக அடித்ததுனால நாங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த சைடு உக்காந்துட்டோம். இங்கேயும் அப்படி தான் இருக்குது, எங்கே போனாலும் எரியவும் மாட்டேங்குது. இது இன்றைக்கி சமைச்சு நாங்கள் முடித்த மாதிரி தான். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். நான் என்ன சொல்லுறது, சின்ன போதில் நல்லா செஞ்சோம். இது காற்று அடிக்கிறதால எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. எந்த பக்கம் பார்த்தாலும் சொல்லிட்டு அடிக்குதும்மா. ஆசையாக செய்யலான்னு ஆரம்பித்தோம், சின்ன போதில் செஞ்சோம். இப்போ ஒரு ஹாப்பியாக செய்யலான்னு வந்தால் காற்று அடிக்குது. மழைன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? இருங்க பார்க்கலாம், இருங்க வீடியோவில் பார்த்துக்கோங்க. மறுபடியும் நாங்கள் இடத்த மாற்றிட்டோம். வெளியே ஃபுல்லாக காற்று அடிக்கிறதுனால மொட்டை மாடியில் சைடில் படிக்கட்டில் நான் உட்காந்துட்ருக்கோம். பார்த்துக்கோங்க. அப்போ மூச்சு வாங்குது. உங்களோட கருத்து என்ன? என்ன புரியலம்மா எனக்கு. காற்று அடிக்குது, என்ன பேசுனே இப்போ தெரியல. காற்று அடிக்குது பயங்கரமா. சின்ன பொருள் அழகாக செஞ்சோம். சரி, ஆசையாக பற்ற வச்சு இப்படி செய்யலான்னு பார்த்தா சுற்றி காற்று அடிக்கிறதால இன்னும் முடியலம்மா. இப்போ தான் எங்கள் எடுத்துகிட்டு வேறு இடத்த மாற்றிருக்கோம். அந்த இடத்துல செஞ்சிடறோம் நாங்கள். போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டாச்சு, கொஞ்சம் சூடு ஏற்போம், கடுகு போடணும். சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்க, இங்க பார்த்தே
சந்தோஷமாக இருக்குமா எனக்கு. கூப்பிட்டாங்க. இல்லை, ஃபஸ்ட்டு செய்ய உக்காந்துருக்கேன். எனக்கு ஆசையாக இருக்குது. இன்றைக்கி பார்த்து காற்று அடிக்குது. எப்படின்னா செஞ்சிடறேன் சமையல். இந்த தக்காளி தொக்கு தோசையும் நம்ம இன்றைக்கி செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம். அப்புறமா நம்ம அடுத்த வீடியோவில் நல்லா பண்ணலாம். இப்போ எண்ணெய் சத்தம் வருது. கடுகு போடுங்க. பார்த்தீங்களா? இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அது மேலே ஒரு குச்சி விழுது. ஏதாவது பேசுங்க. இது அடுப்பு எரியணும். மழை பெஞ்சதால இந்த சுள்ளி இல்லை குச்சிங்கெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. அதான் தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அடுத்த வீடியோவில் சூப்பராக செய்யலாம். நம்ம அடுத்த நாளில் மழையே வராதா? காய வச்சு வந்தால் கூட உஷாராக எடுத்து வச்சுக்கணும். அதையும் முன்னாடியே பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இப்போ தானே சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கோம். இனிமே தான் எப்படி பண்ணணும் எல்லாம் இனிமே தான் பண்ணணும். சவுண்டும் வர மாட்டேங்குது. இல்லை பேசலாமா? எங்க அடுப்பு எரிஞ்சாதானே சவுண்ட் அங்க வரும். எரிஞ்சிட்டு தானே இருக்கு. கடுகு தீஞ்சிரும் போலே. இல்லை அதுதான் போதும். நீங்க கடுகே ஆனியன் பொரியல. போடு. அதுதான் பொரியாது. எனக்கு தெரியும். கருவேப்பிலை பாருமா, போடுங்க. ஆனியன் போடுறோம். கொஞ்சோண்டு. போதும் 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 போதும். ஒரு சட்டி இருமிடும். கருவேப்பிலை போடுங்க. சரி, உங்களுக்கு தான் தனியாக கரண்டி குத்த எங்கே தூக்கி போட்டாங்கன்னு தெரியல. அது உள்ளே அதையும். சரி விடுங்க, அவசரம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு போட்டுரு. அப்படியே போட்டு பூண்டு கொஞ்சம். ஏங்க கலை எண்ணெயே காயில போலே. காஞ்சிச்சு. காஞ்சிச்சு. எரியல, எரியாத எல்லாம் நல்லா தீ வரைக்கணும். சத்தம் வருதா? என்ன நாங்கள் தெரியாமல் ரொம்ப சின்னதாக வேற வாங்கிட்டோம். இப்போ தான் சத்தம் வருதுன்னா ஆக்சுவலாக இது வந்து மினியேச்சர் குக்கிங், ரொம்ப சொதப்பல் குக்கிங்காக தான் வரும் போலே. அடுப்பெரிய வைக்கிறதுக்கே இவ்வளோ நேரம். இருந்தாலும் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜாலியாக பாருங்க. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எங்கள் வீடியோவை பார்த்து. நீங்கள் ஜாலியே பண்ண மாட்டீங்க, ஃபன்னே பண்ண மாட்டீங்க. பண்ணுவோம். இனிமேல் தான் பண்ணுவோம். சொல்லணும். கொஞ்சமாக போட்டுக்கோ, இல்லை ரொம்பிடும். அப்புறம் மிளகு. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தக்காளி போடலாம். சத்தம் வருது நல்லா. சத்தமும் நல்லா வருது, புகையும் நல்லா வருது. அப்பா இப்போதான் நெருப்பு நாங்கள் வேற குச்சி மாற்றி வச்ச பிறகு தான் அடுப்பே நல்லா எரியுது. அது வரைக்கும் எரியவே இல்லை. இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அது வேப்பங்குச்சி வச்சு கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் மஞ்சாத்தூள், மிளகாத்தூள் அப்புறமா போடலாம். மிக்ஸ் பண்ணுங்க. இன்னும் பிடிச்சே சீம் இல்லை. நாங்கள் ரொம்ப சின்ன பாத்திரமாக வாங்கிட்டோம். வெளியில எரியுதுமா? இல்லை எரியுதா வெளியே எரியுதா பாருங்க நெருப்பு. எடுக்குமா பெரியவங்கெல்லாம் நல்லா சமையல் பண்ணுவாங்கம்மா. அப்படியா? நீங்கள்லாம் கேஸில் தான். பெரியவங்கலாம் வந்து வெளியே எரிய வச்சு சமையல் பண்ணுவீங்க. இது சின்ன அடுப்பு, ரொம்ப சின்னது. அதனால தான் நான் வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். சின்ன பசங்க. ஏன்னா எனக்கு வந்து கட்டையில் சமைக்க தெரியாது. அதனால தான் அவங்கள செய்ய சொல்லியாச்சு. சின்ன பசங்க மண்ணை எடுத்து அதில் சாதம் அடிக்கிறேன். வேற வழி இல்லை. கொஞ்சம் மிளகாத்தூள் போடலாம். அப்படியே சாய்ங்கம்மா.
எத்தனை வாட்டி கட்டை மாற்றி வச்சும் ஒழுங்காகவே அடுப்பே எரியலை. ஆ அதான் எரிய மாட்டுது. நாங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்ததே தப்பு. அதுவும் இந்த வீடியோ இன்னைக்கு எடுத்ததே நாங்கள் தப்பு. எங்கே சொன்னால் கேட்கல, என் பொண்ணு தான் கேட்கல, இன்னைக்கு எடுத்தே ஆகணும்னு சொன்னான். அவள் தான் சொன்னான், வீடியோ எடுத்துகிட்ருக்கா அவள் தான். அவளையும் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா மூஞ்சை காமிக்க மாட்டாளாம், எல்லாம் வாய்ப்பும் இருக்குது. 2000 years later. வாவ், பாருங்க சூப்பராக இந்த எரியாத அடுப்புலேயே நாங்கள் கஷ்டப்பட்டு எரிய வச்சு அதுலேயும் நல்லா கொதிய வந்துருச்சு. இப்போ நம்ம தக்காளி சட்னி இறக்கிட்டு இப்போ தோசை சுட போகிறோம். அதை விட்டுரு. செம்ம வாசனை. தவா வச்சு இப்போ தோசை ஊற்ற போகிறோம். தோசைக்கு வந்து ஆயில் அப்புறம் ஃபுல்லாக சுற்றி தேய்ச்சி விட்டுமா. இவ்வளோ எண்ணெய் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இது தோசை வராது, இட்லி தான் வரும். ஃபஸ்ட்டு ஊற்றுறது. புகை ரொம்ப ஜாஸ்தியாக. ஆமாம், இவ்வளோ எண்ணெயா? இட்லி தான் வரும். இது புதுசாக வச்சதால அடி பிடிக்காது இருக்கிறதுக்கு கொஞ்சம் தோசைக்கு பதிலாக நம்ம ஊத்தாப்பம்னு வச்சுக்கலாமா? ஊத்தாப்பம் பழகிட்டாதான் இது. இல்லைங்க, வீடியோவில் டிஷ்ஷை மாற்றுறீங்க. ஆமாம், ஏன்னா சரியா வரலன்னா நம்ம தோசைக்கு பதிலாக ஊத்தாப்போமா, அவ்வளோதான். நம்ம இஷ்டம் தானே, எது வேணாலும் செய்கிறது. ஆஹா, எங்கள் என்ன சொல்கிறது, கருத்துன்னா நான் எப்படி தெரியலையே. கருத்துன்னா வீடியோ எடுக்கிறதுக்கான கருத்து நீங்கள் அதுக்காக படுற கஷ்டம். ஆமாம், எல்லாரும் பொழுதுபோக்காக இருக்கணும். ஏதோ பாட்டி தோசை செய்கிறாங்களே அப்படின்னு பாருங்க, கோச்சிக்காதீங்க. ஈரமாக இருக்குதுமா, அந்த கட்டெல்லாம் ஈரமாக இருக்கிறதால அது வரல. அடுத்த வீடியோவில் நல்லா நம்ம பண்ணலாம். கண்ணில் தண்ணி வருதுமா, புகை காற்றடிக்குது, வெளியே செய்ய முடியல. எங்கள் பேத்தியால் இன்றைக்கி செய்யணும், எப்படின்னா செய்யுமா அப்படின்னு சொன்னதால் உக்காந்தோம். இப்போ வந்து தோசை தவா நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். எண்ணெய் அதில் இருக்குது, அதனால் நம்ம வழியில் தோசை என்ன தோசை? தோசையில் என்னது இது? தோசை மாதிரி இல்லை, இட்லி மாதிரி இருக்கு. என்னம்மா தோசை வைக்க சொன்னேன், என்னம்மா பண்ணுறேன்? ஐயோ அம்மா, தோசை தீஞ்சிடாதா? தோசை எப்படி சொல்லுது? ஒரு மேட்ச் பாக்ஸ் ஃபுல்லாக காலி ஒரு தோசைக்கு. சின்னது. சொல்லு சொல்லு. டெல்லி கறி பாருங்க. இன்னைக்கு வைக்கல, அடுத்த வாரம். தோசை வரலன்னா அடுத்தது ஊத்துங்க. கொஞ்சம் மறுபடியும் ஆயில் ஊற்றணும். புது தவானா அப்படிதான் வராது. இல்லையா? இதுதான் தோசை. புது பாத்திரம். அழுவாதீங்க. நல்லா இருக்கு தோசை. இப்போ தோசை பார்த்துக்கோங்க. தோசை தக்காளி தொக்கு வீமா அதில். ஆமாம், அது தோசை. மிக சுவையான தக்காளி தொக்கு. Please, no! பாட்டி சமையல். இப்போ அவங்களே டேஸ்ட்டும் பார்ப்பாங்க. என்ன முடிக்கும், நீயே பார்த்து டேஸ்ட். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. நான் இந்த வேலையை போட மாட்டோம். பாருமா, டேஸ்ட் பாருங்க. சூப்பராக இருக்குது.
இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு சொல்லுங்க. நல்லா அருமையாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. உண்மைதான். இது வீடியோக்குன்னு இல்லை, இது சின்ன பாத்திரம். நாங்கள் சின்ன அடுப்பு வாங்கிட்டோம். முதல்ல அதாவது தோசை செய்யினா எங்கள் அம்மா தோசை மாவில் உப்புமா மாதிரி கொஞ்சம் உதிரியாக வந்துச்சு. அதனால் தோசை கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அடுத்த வீடியோவில் நல்ல பெருசாக அடுப்பு வாங்கி நம்ம அருமையாக செய்யலாம். ஓகே. அப்போ இது குக்கிங் வீடியோவில் சொதப்பல் வீடியோ. தோசை தக்காளி தொக்கு. மினியேச்சர் குக்கிங் கிடையாது, இது சொதப்பல் வீடியோவாக மாறிடுச்சு. ஹாய். பாருங்க எப்படி இருந்துச்சுமா தோசை? நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இவ கேட்குறா, பென்னி இங்கே வா, பென்னி இங்கே வா, அவளுக்கு கூட பென்னி இங்கே வா. இங்கே பாருங்க, அவ கேட்குறா பாருங்க. என் தோசை கொடுங்கம்மா அவளுக்கு. பிடிக்கல, துப்பிட்டா. துப்பிட்டாளா? அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. வாங்க மம்மி வாங்க. நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்கா? உண்மையிலே நல்லா இருக்குங்களா? பென்னி பென்னி இங்கே வா. இந்த ஹலோ ஹலோ சொல்லு, ஹலோ சொல்லு பென்னி, ஹலோ சொல்லுமா. எல்லாருக்கும் ஹாய் சொல்லுமா. தோசை வேணுமா? அவள் கேட்குறா, தோசை கேட்குறா. அவளுக்கு அந்த தோசை பிடிக்கல, அவளே துப்பி. இது பாருங்க, அவளையே துப்பிட்டா. பாருங்க, ஒரே குஷி ஆகிட்டாங்க, குஷி ஆகிட்டாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மினியேச்சர் குக்கிங் இன்னும், ஆனால் சொதப்பல் குக்கிங் ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் நான் நல்ல குக்கிங் வீடியோ, நல்ல வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். எல்லாரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த புது வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். பாய். Yeah.